ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நல்லாவே பெருசாக ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நல்லா திம்முன்னு ஆகிற மாதிரி சூப்பரான ஆனியன் பஜ்ஜி செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் வாங்குறப்பவே நல்லா பெரிய சைஸில் வெங்காயம் வாங்கிக்கோங்க. நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வச்சு தான் இன்றைக்கி நான் பஜ்ஜி செய்ய போகிறேன். மேலே இருக்க தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லாவே வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதே போல் ரவுண்டாக எனக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இருக்கட்டும். ஒரு கப் எடுத்துக்கலாம். 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கூடவே பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இட்லி மாவை எந்த பதத்தில் ரெடி பண்ணுவோமோ அதே போலவே அதே பதத்திலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும். அதுவும் இல்லாமல் வெங்காயத்தில் சேராது மாவு. அதனால் பார்த்து மீடியமாக இதே போல் இந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி அடுப்பில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிட்ருக்கு. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை மாவு மேலே வச்சு இதே போல் நல்லாவே 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். நம்ம ரவுண்டாக ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நடுவில் நம்ம விரலை வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இல்லை ஆனியன் நல்லா ரவுண்டாக தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இதே போல் தான். நம்ம பெருசாக கட் பண்ணதால் அப்படியே லேயராக வந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இல்லாட்டி மாவு வெந்துடும், உள்ளே இருக்க ஆனியன் வேகாது. ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுட்டு நல்லாவே திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வர்றதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அது வரையிலும் நல்லாவே திருப்பி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். கூடவே டீ வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா போதும், வயிறு நல்லா திம்மன் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.